இரவுகள் முதல்ல ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு முதல்ல டொனேஷன் போய் கேட்டது வந்து அண்ணனோட கடையில் தான் நினைக்கிறேன். அது நம்ம மக்களுக்கு தான் அரிசி என்ன கேட்டாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே என்ன அப்படின்னு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் போடணுன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பார் அண்ணன். இன்றைக்கி வந்து இன்னொன்று சொல்லுவார், ராபி நான் நிறைய ட்ரெஸ்ஸை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி யாருமே நம்ம மைனஸாக இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை ராபின், நான் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் இவங்க தான். ஸோ என்னோட பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு அண்ணனுக்கு இருக்குது. ஸோ அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம இடத்துல பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? முதல்ல அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்களாம் பேசுகிறதுக்கு. அவங்க பேசுறதுக்கே சவுண்டு இல்லை, நான் பேசுறதுக்கு எங்கே சவுண்டு? நல்லா சொல்லுங்கள். சந்தோஷம். ராபின் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட 2 ரூபா இருக்கா, 1 ரூபா ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த மாலை நேரத்தில் மேடையில் உட்காந்துருக்கவங்களோட பேரை வாசிக்கலன்னு நேரம் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. கலை நிகழ்ச்சி இருக்குது, மியூசிஷியன் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுத்துறது நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால் நான் நேரடியாகவே சொல்லிடுறேன், இங்கே வந்ததில் மிக மகிழ்ச்சி எனக்கு ஆக்சுவலாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். இந்த மண்டபத்தை ராபினுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இன்றைக்கி நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நானுமே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்லேயும் இம்மிடியேட்டாக அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சி இந்த மண்டபத்தை ராஜு சார் அவருக்கு இந்த மண்டபத்தை உடனே கொடுத்து ரெடி பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஒரு கை தட்டலாமா அவருக்கு? ஏன்னா நம்மளாம் இவ்வளோ சந்தோஷமாக இங்கே எல்லாரோட. ஆமாம், ஸ்ரீரங்கத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஆத்மாத்மா கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரணும்ல, அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த மண்டபத்தோட ஓனரு ராஜு சார். அவர் நான்வெஜ்ஜில் அலோடு கிடையாது இங்கே ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு மாதிரியாக போகும். பொதுவாக என்னை பேச விட்டா 2.5 மணி நேரம் பேசுவேன், சரியா? தாங்க மாட்டீங்க, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், சரியா? ஸோ அடுத்தது கலை நிகழ்ச்சி இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாம் சந்தோஷமாக இருங்க, சரியா? இரவுகளில் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு இலை எப்படி பூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இலையை பார்த்தீங்களா, ஒரு கலராக பார்த்துருக்கீங்களா? பார்ப்பீங்களே, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே எல்லாரும் ஒரு கலர்ஸாக இருக்கீங்க, சரியா? அவ்வளோ அழகாக இருக்கீங்க எல்லாருமே. இல்லை தீபாவளி கொண்டாட்டம் வேறு, இன்னும் சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ராபினுக்கும் மெர்சிக்கும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.